கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதை நாம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி நாம் அங்கு வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள். அதிலே ஒரு நாமம் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே தான் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எந்த சூழ்நிலைகளிலெல்லாம், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட சில வசனங்கள் மூலமாக தேவன் எப்பொழுதெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மை விட்டு அவர் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அநேக நேரங்களிலே நாம் சில சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது நாம் யோசிக்கிற, நாம் நினைக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாகவே காணப்படுகிறதே, அல்லது என் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழப்புகளாகவே காணப்படுகிறதே என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார், அவர் நம்மை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் பல மணி நேரங்கள் பிரயாணப்படுகிறோம், பல மைல் தூரங்கள் நாம் பிரயாணப்படுகிறோம். ஒருவேளை அது இருசக்கர வாகனமாக இருக்கலாம், அல்லது விமான பிரயாணமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட பிரயாணங்களிலும் நாம் போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்திலே 91ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மை பாதுகாக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, நான் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அக்கினியிலே போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே அவர்களுடைய தலை முடி கூட கருகாமல் பாதுகாத்தார். அதே போல நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது எந்த அக்கினியும் நம்மேல் பற்றாது, எந்த ஆறுகளும் நம்மேல் புரண்டு போகாது, எந்த தண்ணீர்களும் நம்மை மூழ்கடிக்க முடியாது. ஏனென்றால் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91:15 நாம் வாசிக்கும் பொழுது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நிறைய நேரங்களில் ஆபத்தான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். பலவீனத்தின் நிமித்தமாக அல்லது ஏதோ சில காரியங்களின் நிமித்தமாக ஆபத்துகளினூடே நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணையாக நமக்கு கூட நிற்கிற மனிதர்கள் கடந்து போகலாம், விலகி போகலாம். ஆனால் நம்மோடு இருக்கிற ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே
அவர் ஈசாக்குக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதற்கான நோக்கம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆண்டவர் நம்மோடு ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். சிறைச்சாலையிலே இருக்கிற யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து அவன் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த இம்மானுவேலாகிய தேவன் உங்களோடு இருக்கும்படியாக அவர் கடந்து வருகிறார். எல்லா சூழ்நிலையிலும், உங்களுடைய பிரயாணங்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் எந்த மனிதர்கள் உங்களோடு வராவிட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இம்மானுவேல் என்ற நாமத்திலே எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீரப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே, ஆபத்தான நேரமாக இருக்கலாம், எங்களுடைய போக்குவரத்தாக இருக்கலாம், நம்முடைய பிரயாணங்களாக இருக்கலாம், ஆண்டவரே, ஒருவேளை சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ளாக இருந்த யோசேப்பின் சூழ்நிலையாக இருக்கலாம். எவைகளாக இருந்தாலும் அப்பா, இது எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தேவன், உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, உயர்த்துவீராக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இம்மானுவேலாகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமேன்.